ஜாய்ஃபுல் யோகா சேனல் பார்வையாளர்கள் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். இந்த சேனல் நிறைய நம்ம பயிற்சி சொல்லிக் கொடுத்துருவோம், செஞ்சு பயன்பட்டு வரீங்க. அந்த வரிசையில் அடுத்தது ஒரு அற்புதமான பிராக்டிஸ் என்னன்னு பார்த்தா சின்னவங்களுக்கு பெரியவங்க வரையும் பயன்படுத்தக்கூடிய ரொம்ப ரொம்ப நல்ல பிராக்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஞாபக சக்தி, நல்ல ஒரு மெமரி பவர், அது நல்ல சிறப்பாக கொடுக்கக்கூடிய ரொம்ப சிறப்பான பயிற்சி, தடுமாற்றம் இல்லாமல் இருக்கும். அது மாதிரி அப்பப்ப வந்து ரெகுலரா மறதி, அப்பப்ப மறதி, இந்த மாதிரி இந்த என்ன சொன்னோங்கிறதே தெரியாம பேசுறது, இந்த மாதிரிலாம் இல்லாம உங்களை பிரசன்ஸ், அதை உங்க மைண்ட் வந்து பிரசன்ஸ்ல வச்சுக்கும். பிரசன்ட் மூமெண்ட்ல இருப்பீங்க எப்பயுமே, சரிங்களா? அந்த நிகழ்வு நாளில் வாழ்வீங்க. அதுக்கான ஒரு சிறப்பான ஒரு பிராக்டிஸ் பசங்கள்லாம் ரெகுலரா பண்ணிட்டு வந்தா நல்லா ஸ்கோர் பண்ணலாம், பதட்டம் இல்லாம பரீட்சை எழுதலாம். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பிராக்டிஸ். பெரியவங்க வரையும் இதை கண்டிப்பா நம்ம பண்ணலாம். இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இடது கையில உங்க பேரோட இனிஷியல், பேரோட ஆரம்ப எழுத்து, முதல்ல இனிஷியல் உங்க பேரோட ஆரம்ப எழுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு 10 சன்னரக மூச்சு மெதுவா எழுத்து மெதுவாக பிராக்டிஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு அந்த பயிற்சி சொல்லுங்க. படிக்க தொடங்குறதுக்கு முன்னாடி எப்போதும் போல உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய தாத்தா பாட்டி, தாய் தந்தையர், உங்களுடைய குலதெய்வம், குருமார்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு நல்லபடியா தொடங்க. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். 3 விரல உள்ள மடிச்சிங்க. கட்ட விரல் என்ன பண்ணுங்க, இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, அதுக்கு மத்திய கோடு இருக்கு இல்லையா, அதுல சைட்ல டச் பண்ணுங்க. ஆள்காட்டி விரல்ல மத்திய கோட்ல சைட்ல 2 கைகளை இப்படி டச் பண்ணீங்க. சரியா? மத்திய கோட்ல சைட்ல கட்ட விரல்ல டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு அப்படியே தொடையில வச்சுக்கீங்க. தோல் படிகள் தளர்வா, கண்கள் மூடியபடி சன்னரக மூச்சு மெதுவா எடுத்து மெதுவா விட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. காலையில 10 நிமிஷம், மாலை 10 நிமிஷம். அப்புறம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பசங்க எப்பயும் படிக்கிறதுக்கு முன்னாடி இதை செஞ்சுட்டு படிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எக்ஸாம் முன்னாடி கூட இப்படி கையை வச்சுட்டு கொஞ்சம் ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டு கூட எழுதலாம். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப தெளிவான ஒரு சிந்தனை கிடைக்கும். நல்ல மெமரி கெப்பாசிட்டி இருக்கும். பெரியவங்களுக்கும் நல்ல மெமரி இருக்கும். தடுமாற்றம் இல்லாத வாழ்க்கை இருக்கும். சொற்கள்ல நல்ல கிளியரான பேச்சுக்கள் இருக்கும். அதே மாதிரி நம்ம என்ன சொல்ல வந்தோமோ அதை கிளாரிட்டியா சொல்ல முடியும். நினைத்த காரியங்கள் கூட நல்லபடியா நடைபெறும், நல்ல நடக்கும். அதனால நிறைய பலன்களை உடைய இந்த பிராக்டிஸை ரெகுலரா பண்ணுங்க. கண்டிப்பா உங்களை சிறப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.